ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய யூடியூப் சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டோட கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கற்பூரவள்ளி, எப்போவுமே விட்டுகிட்டே இருக்கோம். இப்போ தான் கருவேப்பிலை செடி குட்டியாக வந்துட்டுருக்கு. கோழி நிறைய இருக்கிறதுனால குட்டி எல்லாம் சாப்பிட்றது. இங்கே பாருங்கள், சும்மா சாப்பிட்டு நட்டு வச்ச அன்னாச்சி பழம் செடி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது எலுமிச்சை மரம், ஆலோவேரா இப்போ தான் வச்சுருக்கோம், வந்துகிட்டே இருக்குது. இது பாருங்கள், ஒரு அடுக்கு செம்பருத்தி, ரொம்ப பெரிய செடி தான். பூ வச்சா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இது ஏதோ பூச்சினால இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பூவே மலர விட மாட்டேங்குது. எல்லா இலையும் இந்த மாதிரி அப்படி சுருங்கி போயிருக்கு. இது என்ன காயிலன்னு தெரியல, இந்த மாதிரி ஆயிருக்கு. இதெல்லாம் வெட்டி போடணும், இல்லைன்னா மருந்தடிக்கணும். இப்போ பாருங்கள், பூவே இவ்வளோதான் மலர்ந்துருக்கு. ஏதோ பூச்சி உள்ளார இருந்து இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இப்போவே வெட்டினா இப்போ வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால செடி செத்து போயிடும். மழை வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வெட்டி போடணும். இங்கே பாருங்கள், இது ஒரு கொய்யாப்பழ மரம். இதுவும் பெரிய மரமாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வெயிலே வர மாட்டேங்குதுன்னு அப்பா எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் இலை வச்சு பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக பிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெட் கலர் கொய்யாக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அது ரெட் கலர் கொய்யாக்கா. இங்கே பாருங்கள், இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. ஒரு 2-3 பிஞ்சு தான் வச்சுருக்கு. இது தென்னை மரம், இப்போ தான் வச்சுருக்கோம். ஆடு மாடு சாப்பிட்டு அது இப்போ தான் உயிர் பொழைச்சி கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. அது பக்கத்துலேயே இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய தைல மரம் பெருசாக வளர்ந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இதை கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு மிஷினே வர மாட்டேங்குது. மிஷின் வந்தால் தான் கட் பண்ணணும். இது ஒரு மல்லிகைப்பூ செடி. இது வந்து காக்கடை பூன்னு சொல்லுவாங்க இந்த சைடு. அங்கே தமிழ்நாடு சைடெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. நிறைய பூ பூக்கும் இதில். இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப தண்ணி ஊற்றி நிறைய கொழுந்து வந்திருக்கு. அதனால பூ நிறைய பூக்க மாட்டேங்குது. நாய் குட்டி போட்டிருக்கு. இந்த செடி அடியில் நிறைய நிழல் இருக்கும், உள்ளார போய் படுத்துருக்கு. புதினா இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன். குட்டியாக வந்துகிட்டே இருக்குது. கோழி பார்த்தா அதுவுமே விடாது, சாப்பிட்றோம். குட்டிங்கெல்லாம் அது நிழலில் தூங்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போவே காமிச்சிருங்க, அதே செம்பருத்தி தான். இதுவும் இங்கே ஒரு அடுக்கு செம்பருத்தி இருக்குது. இது ஒரு கொய்யா மரம். இந்த கொய்யாப்பழம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப பெருசாக வரும் காய். இப்போ இல்லை, இனிமேல் தான் பூ வச்சு பிஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். இதில் காயே இல்லை. பக்கத்துலேயே இங்கே ஒரு பெரிய மாமரம் இருக்குது. எங்கள் வீட்டில் மாமரம் கொய்யா மரம் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எலுமிச்சை மரம் வச்சுருக்கோம். இங்கே துளசி செடி இருந்துச்சு. கோழி கொத்தி எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. எங்கள் வீட்டு கோழிங்க எந்த செடியும் விட்டுறதில்ல. இது ஒரு குண்டு மல்லி, அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இப்போ தான் மொட்டு வச்சுட்டு இருக்குது. ரொம்ப வாசமாக இருக்கும் இது. இப்போ தான் சின்னதாக குட்டியாக மொட்டு வச்சுட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் ஆடு மாட்டு இருக்கிறதுனால எந்த செடியும் வளரவே விடாது, எல்லாம் கடித்து சாப்பிட்ருவோம். இது ஒரு ஷோ செடி. ரொம்ப பர்பிள் கலரில் ஒரு பூ பூக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதை பார்க்குறக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மாமரம்ன்ட்டு நிறைய காய் வச்சுருக்கு. இந்த வருஷம் காற்று மழைக்கு இதெல்லாம் இருக்குமா, இல்லை கீழே கொட்டி போயிடுமான்னு தெரியல. இங்கே பாருங்கள், எவ்வளோ காய் இருக்குன்னு. ஒரு காற்று வீசிச்சுன்னா எல்லாமே கீழே கொட்டி போயிடும். பெரிய மாமரம் இது. இங்கே பாருங்கள், ரொம்ப வெயில்னால கோழியெல்லாம் இந்த மாதிரி செடி அடியில் உட்காந்துட்டு நல்லா சில்லுன்னு உட்காந்துருக்காங்க. பயங்கர வெயில் இல்லையா, பாவம் அதுவும் எங்கே போகும். இங்கே பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக போயிருக்கு இந்த மாமரம். இங்கே பாருங்கள், பார்க்க ரொம்ப பழைய மரங்க இதெல்லாம். இங்கே பாருங்கள், எங்கள் ஊர் சைடெல்லாம் வேலிக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் செடி வைக்குவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இங்கே பாருங்கள், ஷோ செடி மாதிரியே இருக்கும் அது. இது இன்னொரு மாமரம். இது அதோட பெருசுங்க, ரொம்ப பழசு. நாங்கள் சின்ன வயசில் இருந்திருக்கும் போதெல்லாம் காய் காய்ச்சிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கேயும் கோழி தூங்கிட்டு இருக்குது. வெயிலுக்கு எல்லாம் செடி அடியில் உட்காந்து நல்லா தூங்குறாங்க. இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இந்த செம்பருத்தி செடி பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. மாமரத்துக்கு பாதிக்கு வளர்ந்துருக்கு. இது சீத்தாப்பழ மரம். ஒரே கிளை தான் இருக்குது, எல்லாம் கட் பண்ணிட்டோம். நிறைய காய்க்கும். அது கூட ரொம்ப இந்த ராம் சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீத்தாப்பழம் இது. இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தி செடி ஓயாமல் பூ பூத்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் பூச்சிக்கெல்லாம் அந்த செடியிலேருந்து தான் பூ பறிக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த மாமரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இது மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள்,
இது ஒரு மாமரம். ஆனால் இது ஒரு வருஷம் கூட காய் காய்ச்சதே இல்லை. சும்மா நிழலுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். இதில் ஒரு வெத்தலை கொடி ஏற்றி விட்ருக்காங்க அப்பா. ரொம்ப அழகாக வெத்தலை வந்திருக்கு. அம்மா எப்பவுமே வெத்தலை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால் வீட்லேயே வெத்தலை கொடி வச்சாச்சு. இப்போ தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தி வச்சுருக்காங்க. மிளகு செடி. இதெல்லாம் மிளகு கொடி கட் பண்ணிவிட்டு அதை புட்டி பண்ணி எல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. இன்னும் வரல. இனிமேல் தான் வரும். டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். இது வந்து எங்கள் காஃபி தோட்டத்துக்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அப்பா. இந்த செடியெல்லாம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் தோட்டத்தில் வச்சுருவாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய புட்டிங்க இருக்குது காலியாக. மழை இல்லைனால தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். இது பாருங்கள் காஃபி செடி. இப்போ தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் பூ காய் எதுவுமே வைக்கல. இது பாருங்கள் மாதுளம்பழம். ஆல்ரெடி இந்த வீடியோஸ் ஒன்று போட்டிருந்தேன் நான், எங்கள் வீட்டு மாதுளப்பழம்ன்ட்டு. இந்த வருஷம் பயங்கரமாக காய் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் பிஞ்சு. இன்னும் பிஞ்சிலே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது நாட்டு மாதுளம்பழம்னு சொல்லுவாங்க. நிறையவே இந்த டைம் பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் எவ்வளோ பிஞ்சு இருக்குது. உள்ளாரெல்லாம் நிறைய பிஞ்சு இருக்குது. ஆனால் சரியாக மொபைலில் கேப்சர் ஆக மாட்டேங்குது, சரியாக தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருக்கு இந்த மரம். ஒரு காய் ஒரு கிளையே தாங்காது, அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளாரெல்லாம் இவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக. இதெல்லாம் பிஞ்சு இவ்வளோ பெருசாக இருக்கும். அது நல்லா முத்திட்டு பழம் வந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ரெட் கலரில் ஆகிடும். இப்போ இது பிஞ்சாக இருக்கும், க்ரீன் கலராக இருக்குது. இது அவரைக்கொடி. வீட்டு பின்னாடி சும்மா அம்மா 2 விதத்தான் போட்டாங்க. இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அதுக்கு பந்தல் போட்டு விட்ருக்காங்க. பந்தல் ஃபுல்லாக வெறும் அவரைக்கொடி தான். சூப்பராக வந்திருக்கு. இன்னும் எதுவும் காய்க்கல. இங்கே பாருங்கள், வேலியில் ஒரு பூ வந்திருக்கு. இது பேர் சார் பூன்னு சொல்லுவோம். ஒரு குட்டியாக ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு குருவி வரும். அந்த குருவிக்கு இந்த சாருனா ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், தைல மரம். நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரம் இது. இதுவுமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கட் பண்ணி விட்டதுனால மறுபடியும் இது வந்து செடி வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப வாசமாக இருக்கும் இது. இதுவும் ஒரு தைல மரம். இங்கே பாருங்கள், அவரை பந்தல். இது இனிமேல் எதுவும் பூ வைக்கல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். பாருங்கள், குட்டியாக ஒரு பூ வச்சுருக்கு. கொஞ்சமாக காய் கூட காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ தான் சின்ன சின்னதாக பூ வந்துட்டு இருக்குது. இதில் நிறைய காய் காய்க்கும். இது செகண்ட் டைம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைமே ரொம்ப காய்ச்சிருந்துச்சு. இது செகண்ட் டைம். இங்கே பாருங்கள், பூ ஃபஸ்ட் டைம் 2 காய் விட்டுருக்கு. இந்த டைமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய். ஓப்பனே பண்ணுறது வேணாம், சின்ன குட்டியாக தான் இவ்வளோ தான் இருக்கும். இதோட பெருசாக வராது. 2 சைடும் நார் எடுத்துகிட்டு அப்படியே குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இன்னொரு மாமரம். இது காட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. பழமே பழுக்காது. இது வந்து ஆமணக்கு மரம்னு சொல்லுவாங்க. இது வெயிலுக்கெல்லாம் ரொம்ப கோல்டு. நாங்கள் விதையெல்லாம் எடுத்து வச்சு அதை கொண்டு போய் எண்ணெய் கடையில் கொடுத்தோமா எண்ணெய் கொடுக்குவாங்க. அம்மாங்கெல்லாம் காட்டு வேலை செய்யும்போது இந்த இலையை பறித்து தலையில் வச்சு துணி கட்டியிருப்பாங்க, ரொம்ப வெயில் தெரியக்கூடாதுன்றதுக்காக. இங்கே பாருங்கள், இது தென்னை மரம். இது வரைக்கும் ஒரு 10 காய் தான் காய்ச்சிருக்கும். இது ஒரு மாங்காய் மரம். இந்த பழம் சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பேர் வந்து கசி மாம்பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொட்டை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் நல்லா சரியாக வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. நிறையவே வந்திருக்கு இந்த தடவை காய். இது ஒரு கொய்யா மரம். இதில் எப்போவுமே சரியான கொய்யாப்பழம் பிடிக்கும். இங்கே பாருங்கள், நிறைய பிஞ்சு இருக்குது இந்த தடவை. பழமும் நிறைய இருக்குது. நிறைய பழம் கூட வச்சுருக்கு. பிஞ்சும் நிறைய இருக்குது. அந்த சைடெல்லாம் நிறைய பழம் இருக்குது. நான் அறுத்துட்டு அப்புறமா காட்டுறேன் உங்ககிட்ட. இங்கே பாருங்கள், நிறைய பழம் இருக்கிறதுனால எங்கள் அண்ணன் பசங்க 2 பேரும் ஏறி பழம் இருக்கலான்னு எல்லாம் ஏறிட்டுருக்காங்க. நிறைய பழம் வச்சுருக்கு இந்த டைமு. இங்கே பாருங்கள், உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பழம் வச்சாச்சு. எல்லாம் அறுத்துட்டு போய் சாப்பிட போகிறோம். இப்போது ஃப்ரெஷ் கொய்யாப்பழம் அப்போவே அறுத்து அப்போவே சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டாக இருக்கும்.
இது பலாப்பழ மரம். இது ரொம்ப பழைய மரம், ஆனால் கூட எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். இந்த வருஷம் சரியான காய் பிடிச்சிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பழம். இந்த காயெல்லாம் பார்த்தா இந்த மரம் எப்படி தாங்குதுன்னு தெரியல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் கூட. என்னதான் நம்ம சிட்டியில் இருக்கோம், டோர் ஸ்டெப்பில் எல்லாமே கிடைக்குதுன்னு சொன்னாலும் வில்லேஜ் லைஃபே ரொம்ப சுகமானது தாங்க. எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பழம்லேருந்து காய்கறி, கீரை எல்லாமே நம்மளே வீட்டுக்கிட்ட விளைய வச்சுக்கலாம். நம்மளை யாரும் கொஷன் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அது கிடைக்கிறதில்ல. கிடைச்சவங்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களை எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until bye from Kogila.